ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கனில் இருந்து சிக்கன் லாலிபப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் சிக்கன் கடையில் சிக்கன் லாலிபப்னாலே இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. கிடையாது. நமக்கு சிக்கன் கடையில் சிக்கன் லாலிபப் வேணும்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிக்கன் விங்ஸோடு சேர்த்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் கடையில் சிக்கன் லாலிபப்னு கேட்டு வாங்கிட்டு என்னடா இது இப்படி கொடுத்துருக்காங்களே, வேறு ஏதோ ஒரு பார்ட்ஸை கொடுத்துருக்காங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாங்க. கிடையாது. சிக்கன் கடையில் நீங்கள் லாலிபப்னு கேட்டால் உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. அதாவது சிக்கன் விங்ஸோட அந்த பகுதியை தான் கொடுப்பாங்க. இதை நாம் தான் சிக்கன் லாலிபப்பை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் சிக்கன் கடையில் கேட்டு லாலிபப்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது 2 லாலிபப் கிடைக்கும். அதாவது ஒரு பெரிய லாலிபப்பும் ஒரு சின்ன லாலிபப், அந்த மாதிரி 2 லாலிபப் கிடைக்கும். இப்போ இந்த பகுதியை சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி நீங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்கன்னா 2 எலும்புக்கு நடுவில் ஒரு கேப் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கேப்பை நீங்கள் கையில் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சிக்குங்க. இந்த கேப் இருக்கிற இடத்துல கரெக்டாக கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். அதாவது 2 எலும்பையும் தனித்தனியாக பிரித்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். எலும்பில் கட் ஆகாமல் அந்த சதைப்பகுதி கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் இந்த லாலிபப்புக்கு அந்த குச்சி அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா, அது நமக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 எலும்பு தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் கேப்பை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட போகிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு பெரிய லாலிபப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பெரிய சதைப்பகுதியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பெரிய லாலிபப் பண்ணுறதுக்கான அந்த பீஸ். இப்போ இது என்ன பண்ணணும்னா, அந்த எலும்பு கீழால் இருக்க அந்த எலும்பை பிடிச்சிட்டு நீங்கள் கத்தியால் வச்சு நல்லா அந்த கீழே இருக்கக்கூடிய சதைப்பகுதியை பூரா நல்லா மேலே கொண்டு போகணும். கத்தியால் அப்படியே சொரகுன மாதிரி கொண்டு போகணும். ஜவ்வு அதெல்லாம் வரும், எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து அப்படியே மேலே வரைக்கும் நீங்கள் அப்படியே அதை கொண்டுட்டு போகணும். சுற்றி எல்லா சைடும் அந்த மாதிரி மேலே வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அந்த குச்சி அந்த எலும்பை இப்படி தலைகீழே திருப்பி பிடிச்சிட்டு கைகளால் நல்லா கீழே விரவி விடணும். அந்த சதைப்பகுதி பூரா கீழே வர்ற மாதிரி நல்லா விரவி விடணும். அப்படியே ஒரு திருப்பிடணும். அந்த சதைப்பகுதியை கீழால் இருக்க சதைப்பகுதி ஒரு திருப்பிடணும். அப்படி திருப்பிட்டோம்னா நமக்கு அந்த உருண்டையாக அந்த பார்க்குறதுக்கு லாலிபப் மாதிரியே உங்களுக்கு ஷேப் கிடச்சிக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ லாலிபப் ஷேப் கிடச்சிருச்சு. இது பெரிய லாலிபப். இது இருக்கட்டும். சின்ன லாலிபப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இன்னொரு பகுதி அதுதான் இது. இதில் 2 எலும்பு இருக்கும். நமக்கு லாலிபப்புக்கு ஒரு எலும்பு தான் தேவை. அதனால் இதில் இருக்கக்கூடிய அந்த சன்னமான சின்ன எலும்பை நம்ம அப்படியே சதைப்பகுதி மேலே தூக்கி விட்டுட்டு அந்த எலும்பை அப்படியே கைகளால் அப்படியே முறித்து எடுத்துடலாம். அது ரொம்ப சின்ன எலும்பு. ஸோ கரெக்ட் நமக்கு ஈஸியாக அது கழண்டு வந்துடும். அது எடுத்து வச்சிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இதே மாதிரியே அந்த எலும்பில் கீழே பிடிச்சிட்டு சதைப்பகுதி அப்படியே மேலே தடவி விட்டுட்டு அதே மாதிரி நல்லா விரவி விட்டிங்கன்னா சின்ன லாலிபப் கிடச்சிரும். ஸோ பெரிய லாலிபப், சின்ன லாலிபப் 2 லாலிபப்பும் நமக்கு கிடச்சிரும். லாலிபப்பில் விதவிதமான ஐட்டம்ஸு இன்னும் நீங்கள் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வாங்கி நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.